6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்து தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் கவரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. க்ளீன் பண்ணி விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த கட் இருக்குங்க, அந்த போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 4 கார்னர்லையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று சேர்த்து அந்த கார்னர்ஸை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 கார்னர்லையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷனை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பாக்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கணும். ஸோ அப்பதான் கரெக்டா இருக்கும். பாருங்க, நான் 4 கார்னரையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டா வந்து மடிச்சு விடுங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். அட்டையை கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நான் சென்டர்ல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ள நீங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, நான் வந்து ஆனியன் தான் போட்டு வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வைக்கக்கூடிய பூண்டு, ஆனியன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.